ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் விலாக் வந்து சேர்த்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. தைப்பூசம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கொஞ்சமாக செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வரலான்ட்டு மேலே போயிட்டுருக்கோம். கிராஸ் செடியெலாம் நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலமும் மழை காலமும் மாற்றி மாற்றி வருது. கீழே எல்லாமே பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க ஓனரு. சரி, அதையும் வந்து மிதிக்காமல் நம்ம வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பசங்களாம் மேலே போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே லீவு தாங்க, வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு கத்தாழை செடி மட்டும் முன்னாடி வச்சேன், அது நல்லா வளர்ந்துருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளிப்கார்ட்லேயா மீஷோலையா தெரியல, அமேசானில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ண மாடல் வேறு, வந்த மாடல் வேறு. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. அமேசானில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் மாற்றி வருது. என்னென்னு எனக்கே ஒன்றும் புரியல. நாங்கள் இருக்க ஏரியாவில் தான் அப்படியா என்னன்னு தெரியல. 3 கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு பர்ஸு. என்னோடய பர்ஸ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் நான் வாங்கியிருந்தேன். க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லிம் பேக் டைப்பும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு துணி நிறையா இருந்தது. அந்த துணி மடிக்கிற வேலை, துணி எடுத்து வைக்கிற வேலை, வீடை கூட்டுற வேலை, நிறையா அந்த பெட்ஷீட் மாற்றுற வேலை எல்லாமே முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து மதியானத்துக்கு வந்து சிம்பிளாக சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். காய்கறி போட்டு சாம்பார். வீடை மாப் போட்டு துடைக்கிற வேலை இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு வெறும் சாம்பார் மட்டும் வச்சுட்டு கூட உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஒரு சாப்பாடெலாம் சீக்கிரமாக காலையிலே செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமாக போயிட்டு வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 11:00 கிட்ட கீரை காய்கறி எல்லாமே நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன். 5 கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபா. கீரை காய்கறிலாம் நான் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருவேன். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து சின்ன ஃப்ரிட்ஜுன்றதுனால ஸ்பேஸ் வந்து அதிகமாக வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டு வந்தோடனே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு அப்படியே வச்சுருந்தா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கியும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜோட அடியில் இருக்க பாட்டம் வந்து நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டேன். பழைய காய்கறி வேஸ்ட் எல்லாமே இருக்கும், கழுவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான்லாம் பசங்களை வந்து எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அவங்க அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப அதிகமாகலாம். இது எம்டிஆர் கரம் மசாலா பாக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா காந்தி சீக்கா பவுடர் வாங்கினேன். இந்த தடவை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. முந்திரி பருப்பு, இது வந்து காக்ரோச் ஹிட் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் நூடுல்ஸ் மசாலா, இலை பார்த்திங்கன்னா கற்பூரம், கிராம்பு, அன்னாச்சி முக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஊறுகாய், இந்த ஊறுகாய் பாக்கெட் வந்து ஸ்வஸ்திக் ஊறுகாய் பாக்கெட், இது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பட்டர் பாப்கார்ன், இது வந்து முழு வேர்க்கடலை, நூடுல்ஸ் பாக்கெட்டு, சோம்பு, அதுக்கப்புறம் அணில் சேமியா, அந்த பக்கம் வந்து ஒயிட்டும் இது ராகியும் பார்த்திங்கன்னா, அப்புறம் ஜவ்வரிசி, உளுந்து, இது வந்து அவல், கொண்டக்கடலை, ஆலா, அப்புறம் கிசான் ஃப்ரெஷ் டொமேட்டோ அது ஒன்று. இது வந்து அமர்தாஞ்சன் சைபால் எக்ஸோ பவுடர், இதுவும் பார்த்திங்கன்னா ஜந்துபாம் தான், அவ்வளோதான். அப்புறம் இது வந்து கற்பூரம், கார்த்திகா சீக்கா 2 வாங்கியிருக்கேன். அன்றைக்கி தைப்பூசன்றதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு இந்த கோலம் வந்து மயில் கோலம் மாவு அரிசியில் போட்டிருந்தேன். நான் பச்சை அரிசி இருக்கும் இல்லையா, அதில் போட்டிருந்தேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எங்கள் வீட்டில் வந்து வேல் இருக்குது. சரி, வேல் வந்து நம்ம பூஜை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வேலும் வந்து பூஜை செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னென்ன மாதிரி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றத வந்து தனி வீடியோவே நான் வந்து போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஈவினிங் வந்து விளக்கேற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. சரி, நம்ம ஒரு விளக்கேற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்றைக்கி நல்லாயிருக்கும், கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, விளக்கேற்றின உடனே நம்ம வந்து வெளியில் போகக்கூடாது இல்லையா? எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்ட உடனே வந்து வெளியில் போகக்கூடாது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரை மணி நேரம் உட்காந்துட்டு தான் நம்ம வந்து போகணும்.
அப்படி தான் நானும் பண்ணியிருந்தேன். விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வேல் வழிபாடு அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, சரி வெளியில் போகலாம், அதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கோம். அதுக்கே மணி பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொம்ப 7:30 8 மணிக்கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைய டே அப்படி தாங்க போச்சு. ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கெலாம் எப்படி வந்து போச்சுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது தைப்பூசம் அன்னைக்கு எல்லாம் வேலுக்கெல்லாம் பூஜை செஞ்சிங்களா என்னன்றதை எனக்கு வந்து சொல்லுங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நான் டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அந்த வ்ளாகையும் வந்து இதோடய சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிஸ்கெட்டு அதெல்லாம் வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிடுறாங்க. பிஸ்கெட்டும் மிச்சரும் வந்து ஒன்றாவும் போட முடியாது இல்லையா? அதனால் எனக்கு ஒரு பிஸ்கெட் கண்டெய்னர்ஸ் வந்து நான் வாங்கினேன். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரம் தான் போகணும். ஸோ மறுநாள் வந்து போயிட்டு வந்ததை இதோடு சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கெட் ஒன்று வந்து தீர்ந்து போச்சு. அதாவது பாத்ரூம் பக்கெட்டு எல்லாமே உடஞ்சிடுச்சு. ஸோ பக்கெட் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ஆஃபரில் தான் இருக்கும். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே டிமார்ட்டில் இருக்கிற மாதிரி தான். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. டிமார்ட் போனாலே சொல்ல தேவையில்ல, நம்மளுக்கு எல்லா பொருளுமே வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். பூஜை சாமான் இங்கே வந்து கொஞ்சம் சாம்பிராணி ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய வெரைட்டி கிடைக்கும். ஸோ அது நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். என்கிட்ட இருக்க குக்கர் பார்த்திங்கன்னா 7.5 லிட்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் 6.5 லிட்டர் இருக்குது. எல்லாமே 5 லிட்டரில் வாங்குவாங்க. நான் 6.5 வாங்கியிருக்கேன். அதேமாதிரி எல்லாமே 3 லிட்டர்ஸில் வாங்குவாங்க. நான் வந்து 4 லிட்டராக வாங்கிட்டேன். ஒன்று எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து 3 லிட்டர் குக்கர் வாங்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் 4 லிட்டராக ஹாக்கின்ஸில் இப்போ தான் அன்பாக்சிங் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். அலுமினியம் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலை கம்மி, ஆன்லைன்லேயே கிடச்சிரும். ஆனால் வந்து ஸ்டீல் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். ஸோ அதனால் சரி 4 லிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு நான் ஆனால் குக்கர் வந்து வாங்கலை. இருக்கிற குக்கரை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. எப்போவுமே டிமார்ட் போனால் கொஞ்சம் நிறைய பொருள் வாங்குறது. ஆனால் எப்போவுமே வந்து நான் வந்து கம்மியாக இந்த தடவை தான் வாங்கினேன். ஏன்னா எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வரலான்ட்டு. குக்கர்லாம் வந்து ரொம்ப நீங்கள் புதுசாக இப்போ வந்து கல்யாணம் ஆகி நீங்கள் வீடு செட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர், 7.5 லிட்டர் குக்கர் அந்த மாதிரி காம்போவில் விற்கும். அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி அமேசானோட ஃப்ளிப்கார்டு அதுக்கப்புறம் அந்த ஷாப்ஸி அந்த மாதிரி ஆப்லாம் நிறைய வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வாங்கிக்கினா வந்து போதும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த தடவை எந்த குக்கரும் பர்ச்சேஸ் பண்ணலை. 3 லிட்டர் குக்கர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. புதுசாக வந்து இப்போ குழந்தை வச்சுருக்கவங்களுக்குலாம் 3 லிட்டராகவே வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா 2 லிட்டர் குக்கர் நான் தெரியாமல் ஒரு தடவை வாங்கிட்டேன். பட்டர்ஃப்ளை குக்கர் தான். 2 லிட்டர் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக சமைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. முட்டை அவிக்கிறதுக்கு, கிழங்கு அவிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ 3 லிட்டராக வாங்கியிருக்கலாமேன்னு அப்போவே வந்து நான் நினச்சேன். ஸோ வாங்குறதா இருந்தால் நீங்கள் 2 லிட்டர் வாங்காமல் 3 லிட்டராகவே வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பிங் வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய்.